அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் இந்த கூட்டணியில் பல முரண்பாடுகள் இருப்பதாகவும், தலைவர்கள் மத்தியில் இந்த கூட்டணி உருவானாலும் தொண்டர்கள் மத்தியில் இன்னும் இந்த கூட்டணி உருவாகவில்லை என்ற மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவினர் பாஜகவினரை இந்த நிமிடம் வரையில் எதிரியாகவே பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே தொண்டர்களின் எண்ணத்திற்கு மதிப்பளித்து பாஜகவை கூட்டணியில் இருந்து வெளியேற்ற அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக ஒரு வதந்தி மிக வேகமாக அதிமுகவில் அதிருப்தியும் புதிய தேர்தல் கணக்குகளும், அது மட்டுமின்றி தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சி என்றும் பாஜக அதிமுக கூட்டணி என அதிமுகவை சற்றே பின்னுக்கு பாஜக தள்ளி வைப்பதும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களுக்கே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் பாஜக கூட்டணியில் இருப்பதால் மற்ற கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர தயங்குவதாகவும், குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற தயாராக இருக்கும் பல கட்சிகள் கூட அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதை நெருடலாகவே பார்க்கின்றன என்றும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து அதிமுக தலைமை சில அதிரடி முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும், அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜகவை வெளியேற்ற திட்டமிட்டு இருப்பதாகவும் தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிறது. எப்படி அண்ணாமலையை காரணம் காட்டி கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியை அதிமுக தவிர்த்ததோ, அதேபோல் தற்போது கூட்டணி ஆட்சி என்பதை ஒரு காரணமாக காட்டி பாஜகவை வெளியேற்ற திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை பாஜகவை வெளியேற்றிவிட்டால் அதிமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அதிமுகவில் கொண்டு வர முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் மதிமுகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு வந்துவிடும் என்றும், விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இந்த கூட்டணிக்கு வருவதில் எந்த பிரச்சனையும் தடையும் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. எனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம், தேமுதிக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இணைந்தால் கண்டிப்பாக 30 முதல் 40% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் என்று அரசியல் கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மற்ற முக்கிய கட்சிகள் அதிகமாக கூட்டணியில் இணையுமா, திமுக கூட்டணிக்கு சவால் விடும் வகையில் இந்த கூட்டணி இருக்குமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் தயாராகி வரும் நிலையில் அவருக்கு உள்ள சாதகங்களை காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர், தமிழக மூத்த அரசியல்வாதி, எழுத்தாளருமான தமிழருவி மணியன் பட்டியலிட்டுள்ளார். திமுகவை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக சொன்னபோது அவருக்காக முன்னின்று பணி செய்தவர் தமிழருவி மணியன். ரஜினி அரசியலிலிருந்து ஒதுங்கி கொண்ட பின்னர் அமைதியாக இருந்து வந்த தமிழருவி மணியன் தற்போது விஜய் அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் தன்னை அழைத்தால் ஆலோசனை வழங்க தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய்க்கு உள்ள சாதகமான வெற்றிக்கான அம்சங்களையும் தெரிவித்து உள்ளார். விஜய் களத்திற்கு வரவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதே. களத்துக்கு விஜய் வரவில்லை என்பதை பெரிய குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து பெரிய வெற்றியை பெறக்கூடிய கதாநாயகர்களுக்கு இயல்பாகவே கிராமத்து கடைசி மனிதன் வரை சென்று சேர்கிற ஆற்றல் உள்ளது. எனவே அவர் இப்பொழுதுதான் ஊராக சென்று நேரடியாக மக்களை சந்தித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு தனியாக சிந்தனையாளர்கள் குழு ஒன்று இருக்கும். எல்லாவற்றையும் ஒரு மனிதன் தானாகவே சிந்தித்து முடிவெடுக்க முடியாது. அந்த குழு வழிகாட்டுதலின்படி அவர் சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பார். அதுபோன்று விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல குழு அமைய வேண்டும், குழு இருக்க வேண்டும். வெறுமனே புஷி ஆனந்தையும் ஆதவ் அர்ஜுனாவையும் மட்டும் வைத்து கொண்டு அவர் எல்லாவற்றையும் யோசித்து விட முடியாது என்று தெரிவித்து உள்ளார். நானாகவே தேடி சென்று ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிலையில்
என்னை தாழ்த்தி கொள்வது எப்போதும் கிடையாது. ரஜினி கட்சி அரசியலில் ஈடுபட போவதில்லை என அறிவித்த பிறகு கமல்ஹாசன் கூட அவருடைய மாநில செயலாளரை அனுப்பி வைத்தார். விஜய் அழைத்தால் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டேன் என்றும் கூறியுள்ளார். நான் 1967ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து இன்று வரை தொடர்ந்து அத்தனை தேர்தல் களங்களிலும் நான் பங்களிப்பை கொடுத்திருக்கிறேன், பணியாற்றி இருக்கிறேன். திமுகவை பொறுத்தவரை இதற்கு முன்பு 5 முறை கலைஞருடைய தலைமையில் ஆட்சி இருந்திருக்கிறது. தற்போதைய திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் இப்படி ஒரு அவலம், இப்படி ஒரு ஊழல் நிறைந்த மக்கள் விரோத மலிவான ஒரு ஆட்சியை என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. என்னுடைய ஒரே நோக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இந்த அதிகார பீடத்தில் இருந்து அகற்ற வேண்டும். அதற்கு யார் தயாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுப்பேன் என்றும் தெரிவித்து உள்ளார். ஒவ்வொரு விஜய் ரசிகனின் வீட்டிலும் 4 வாக்குகள் நிச்சயமாக தாவேகாவுக்கு வரும். விஜய் ஒரு கிறிஸ்துவர். இன்றைக்கு சிறுபான்மை வாக்கு என்பது ஒட்டுமொத்தமாக திமுகவின் பக்கம்தான் அப்படியே போய் சேர்கிறது. ஒரு கிறிஸ்தவரே முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த சமூகம் அவர் பின்னால் செல்வதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இஸ்லாமியர்கள் அளவுக்கு மக்கள் தொகையில் கிறித்தவர்கள் இல்லை. ஆனால் அந்த கிறித்தவருடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு சேதாரமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்கள் விஜயின் பக்கம் வந்து நிற்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய கூடுதலான அம்சங்கள். இரண்டாவது, முதல் முறையாக வருகிறார். முதல் முறையாக வாக்கு செலுத்த போகிற முதல் தலைமுறை வாக்காளர்களின் 80 விழுக்காடு வாக்கு விஜய்க்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும். பாஜகவுடன் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் தேர்தலுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்து இணையலாம். அப்போதுதான் ஆட்சி அமைக்க முடியும். அவருக்கென்று 20 முதல் 25% வாக்குகள் உள்ளன. அதை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியாது. இந்த கூட்டணியில் இணைந்தால் ஆட்சியை பிடிக்கலாம். தனியாக நின்றால் தியாகம் பட்டம் மட்டும்தான் கிடைக்கும். திமுக 1967இல் ஆட்சியை பிடிக்கும்போது அவர்கள் எதிர்த்த ராஜாஜியுடன் தான் கூட்டணி அமைத்தார்கள். அதுதான் நாட்டிற்கே முன் உதாரணமாக அமைந்ததையும் நினைவுபடுத்தி குறிப்பிட்டுள்ளார் தமிழருவி மணியன் அவர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உருவாகி உள்ளது. ஒன்று ஆளும் கட்சி திமுக தலைமையிலான கூட்டணி, மற்றொன்று எதிர்கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணி, மற்றொன்று தமிழகத்தின் புதிய வரவாக உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தலைமையிலான கூட்டணி. 4வதாக வழக்கம் போல ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்தே தேர்தல் சந்திக்கும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி உருவாகி உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கின்ற ஒரு 45 கட்சிகளில் 13 கட்சிகள் மட்டுமே திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. மீதமுள்ள ஒரு 13 கட்சிக்கும் மேற்பட்ட கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. ஒரு சில கட்சிகள் இன்னும் முடிவை அறிவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதாவது அதிமுக கூட்டணி இணையலாமா அல்லது தாவேகா கூட்டணி இணையலாமா என்ற யோசனையில் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணியில் உள்ள 13 அரசியல் கட்சிகளில் ஏறக்குறைய ஒரு 10 அரசியல் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு முழு சம்மதம் தெரிவித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனால் அந்த திமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய கட்சிகள் அதிமுகவில் இணைவதற்கு சித்தாந்த ரீதியான ஒரு முரண்பாடு இருக்கின்றது. ஏன்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ளது. அதனால் சிறுபான்மைகள் அதிமுக கூட்டணியை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா சிறுபான்மைக்கும் பாஜகவுக்கும் எப்போதுமே ஒரு மோதல் போக்கு இருந்து வருகிறது, பனிப்போர் இருந்து வருகிறது. அதனால் சிறுபான்மையினர் ஒன்று திமுகவை ஆதரித்து வாக்களிப்பார்கள், இல்லை என்றால் தாவேகாவை ஆதரித்து வாக்களிப்பார்கள். சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் கட்சி அதிமுக கூட்டணி இடம்பெற்று இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இடம்பெற்று உள்ளதால் இந்த இடதுசாரி கட்சிகள் விசிக இந்த
அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய கட்சிகள் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான முன்னெடுப்புகளை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எடுத்து வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதாவது தற்போதைய திமுக தலைவர், தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே தான் நேரடி போட்டியாக இருக்கின்றது. இதில் தான் 2 அணிகளாக பிரிகின்றது. ஒன்று அதிமுக அணி, ஒன்று திமுக அணி, இன்னொன்று தாவேகா அணி. இந்த 3 அணிகள் கடுமையான போட்டியை சந்திக்கிறது. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல மக்களை சந்திக்கிறது. இந்த 3 அணிகளுடைய பாதை வேற, இந்த நாம் தமிழர் கட்சியுடைய பாதை வேற. அதனால இதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த முடிவுகள், மக்கள் அளித்த முடிவுகளை விட இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான முடிவை மக்கள் அளிக்க இருக்காங்க. எந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பது என்ற ஒரு குழப்பமான நிலையில் தான் மக்கள் இருக்கின்றாங்க. இந்த குழப்பத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசியல் கட்சிகளுக்கு உள்ளது. மேலும் திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களில் வெற்றி இலக்காக கொண்டு அமைச்சரை மேற்பார்வையாளரை கொண்டு தேர்தல் களப்பணி ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மங்கி உள்ளது. ஸோ அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரித்து உள்ளது. ஒருவேளை திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வருங்காலத்தில் தனித்து களம் காணக்கூடிய வாய்ப்பு வரும். ஏன்னா காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து கூட தேர்தல் சந்திக்கலாம். அது 2029 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து மீண்டும் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை அமைப்பதற்கான பணிகளில் 2029 பிறகு ஈடுபடுவாங்க. இப்போதைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது பிரிவதற்கான வாய்ப்பில்லை. காங்கிரஸ் கட்சி தவிர மற்ற அதாவது மக்கள் நீதி மையம் பிரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி திமுகவால் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் மற்ற 11 கட்சிகள் திமுகவில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் வெளியேறக்கூடிய கட்சிகள் மாற்று கூட்டணியில் இடம்பெறுவதற்கு தடையாக இருப்பது பாஜக என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுகவை உண்மையிலேயே வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென்றால் சிறிய சிறிய ஒரு கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தாமல் அதிமுக பாஜக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூட வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். சட்ட ஒழுங்கை மீண்டும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற மனநிலைக்கு அரசியல் கட்சிகள் வர வேண்டும். அப்போதான் தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு தமிழருடைய ஆட்சி அமைவதற்கான ஒரு தேர்தலாகத்தான் 2026 தேர்தல் பார்க்கப்படுகிறது. பொதுமக்களும் வாக்காளர்களும் அதாவது நம்ம யார் ஆள வேண்டும், தமிழர் ஆள வேண்டுமா, பிற மொழியாளர்கள் ஆள வேண்டுமா என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு தமிழரை முதலமைச்சராக அரியணையில் அமர்த்த நீங்கள் வாக்களிக்க வேண்டும். யார் தமிழர், யார் பிற மொழியாளர்கள் என்பதை நீங்கள் பிரித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். 1920ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் 23 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அதில் 12 பேர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் குடியேறிய பிறமொழியாளர்கள். அதாவது 12 தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஒரு கன்னடர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஒரு தெலுங்கர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. மொத்தமே இந்த 23 பேரில் 7 பேர் தான் தமிழராக இருந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 2 பேர் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த 105 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசியல் களத்திலும் ஆட்சி களத்திலும் பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் கோலோச்சிருக்கின்றது. குறிப்பாக ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டில் குடியேறிய தெலுங்கருடைய ஆட்சி தான் அதிகமாக இருந்திருக்கின்றது. எனவே இந்த பிறமொழி
யாளர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். காமராஜர் போன்ற ஒருவர் மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும். பக்தவச்சலம் போன்ற ஒருவர் மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும். எடப்பாடி ஓபிஎஸ் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும். அதேபோல் நீதி கட்சி ஆட்சியிலும் இருவர் தமிழர் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ அவர்களை போன்றவரும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாடு அனைத்து விதத்திலும் பாதுகாக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.